தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த முறை நம்முடைய எஸ்ராவுடைய புத்தகத்திலிருந்து தொடர்ந்து சிந்திக்கின்ற வேளையிலே அதனுடைய 7ஆம் அதிகாரத்தை நாம் சிந்தித்தோம். எஸ்ரா சாப்டர் 7 is what we have discussed last time. அதில் நாம் சிந்தித்த பொழுது 4 முக்கியமான அல்லது 5 முக்கியமான குறிப்புகளை நம்முடைய அதிலே மையமாக வைத்து நாம் சிந்தித்ததை அறிந்திருக்கிறோம். அதனுடைய தலைப்பாக எஸ்ரா a man of God's hand of blessing, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தின் மனுஷனான எஸ்ரா என்ற தலைப்பில் தான் அந்த விஷயத்தை சிந்தித்தோம். முக்கியமாக எஸ்ராவை பற்றி அந்த அதிகாரத்திலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. His humble beginnings, அவனுடைய அற்பமான ஆரம்பங்கள் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு மனிதனாக ஒரு அடிமைத்தனத்திலே சிறையிருப்பின் நபராக அங்கே வாழ்ந்து வந்த அந்த எஸ்ரா தாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது முன்வருகிறார். Though he was in a humble beginnings, he started his journey and he is into leading the people as the third group of people coming back to Jerusalem. எருசலேமுக்கு வரக்கூடிய குழுவினர்களே இப்பொழுது எஸ்ரா இந்த ஜனங்களை அவன் வழிநடத்தி வருகிறான். அவனுடைய வம்சம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அந்த எஸ்ராவுக்கு பலப்படுத்தினது யார்? அவனுடைய the heaviest hand that was upon எஸ்ரா. எஸ்ரா அவனுடைய மேலே இருந்த தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த பாரமான கரம் என்ன என்பதை குறித்து நாம் ஏற்கனவே அதை சிந்தித்திருக்கின்றோம். அந்த கரம் அவனை வழிநடத்தினது. அந்த கரம் அவனுக்கு ஒரு திசை காட்டியாக இருந்தது. அந்த கரம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு உதவியாக இருந்தது. அந்த கரம் அவனுக்கு நன்மையை கொடுத்தது. அந்த கரம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுமூகமாக ஜனங்களுடைய பார்வையிலே அல்லது அரசாங்கத்தினுடைய பார்வையிலே அவனுக்கு பிரியம் கிடைக்கப்படும்படியாக செய்தது. So that heaviest hand was directing him, was a deciding factor, was disciplining him. So this heaviest hand is much important for each of our lives. அது 7ஆம் அதிகாரத்திலே வருகின்றது. மூன்றாவதாக அந்த எஸ்ரா இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது how was his dedication at his heart? His heart's dedication was so much to be considered. அவருடைய இருதயத்தினுடைய அர்ப்பணம் என்று சொல்வது மிக மிக மேலாக சிந்திக்கத்தக்கதாக இருந்தது என்பதை நாம் மூன்றாவதாக அதே 7ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்தித்தோம். நான்காவதாக the honorable response that he had received. இந்த அர்ப்பணமும் இந்த மிகப்பெரிய தேவனுடைய பாரமுள்ள கரம் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருந்த போது அவன் அந்த பிரதி அல்லது அந்த மனுவை எழுதி அனுப்பின நேரத்திலே எப்பேற்பட்ட ஒரு பதில் அவனுக்கு கிடைக்க பெற்றது என்பதை 4ஆவதாக 7ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்தித்தோம். The honorable response that he has received when he has the heaviest hand upon him and upon God. Upon God's hand upon him. அதை குறித்து நாம் 4ஆவதாக சிந்தித்தோம். இறுதியாக the heavenly glory that the whole nation has received. அங்கே கடைசியாக 7ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்தித்தது அந்த மகிமை, அது பரலோகத்தினுடைய மகிமையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இதைத்தான் 7ஆம் அதிகாரத்திலே நாம் கடைசியாக நாம் சிந்தித்து முடித்தோம். இன்றைக்கு நாம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். So let us turn to the 8th chapter of the book of Ezra and let us see what we learn from here. இந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய உங்களுக்கு அந்த இதுல ஒரு 36 வசனங்கள் இருக்கிறது. There are 36 verses in chapter 8. ஆனா அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த எஸ்ராவினுடைய தலைமைத்துவத்தினுடைய கீழாக இந்த ஜனங்கள் எப்படி வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள் என்பது மிக மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது the man called Ezra, எஸ்ரா என்ற மனிதனை குறித்து 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது how this man led the nation Israel back to their own land. அவருடைய சொந்த தேசத்திற்கு இந்த எஸ்ரா என்ற மனிதன் எப்படியாக ஜனங்களை வழிநடத்தி வந்தான் என்பது 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அதனுடைய முக்கியமான கருப்பொருளாக நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது it is the faith that they had or the march of faith. இந்த ஜனங்கள் அந்த விசுவாசத்தினுடைய அணிவகுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். As we all know, it is not a short distance between their homeland and to the land to which they have been sent out. எந்த தேசத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தார்களோ அந்த தேசத்திலிருந்து அதே போல தங்களுடைய தாயகத்திற்கு திரும்பி வருவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 900 மைல்ஸ் என்று அதில் சொல்லுகிறார்கள். 900 மைல் தொலைவில் தான் இவர்கள் இப்பொழுது சிறைவாசம் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு இடத்திலிருந்து கடந்து வருவதற்கு நீண்ட ஒரு அந்த லாங் டிஸ்டன்ஸை அவங்க கிராஸ் பண்ணி வருவதற்கு மிக மிக முக்கியமான கருப்பொருளாக அவருடைய வாழ்க்கையில் இருந்தது என்னவென்றால் இந்த விசுவாசம் என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கும் பொழுது every race and every march should start and
fueled by faith. எந்த ஒரு ஓட்டமோ அல்லது எந்த ஒரு அணிவகுப்பாக இருந்தாலும் சரி, அது விசுவாசத்தின் மூலமாக துவக்கப்பட்டு விசுவாசத்தினாலே அது உயிரூட்டப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஓட்டம் அல்லது அந்த அணிவகுப்பு பாதியிலே நின்று போய்விடும். If you don't have the faith in to run a Christian race, or if you don't have the march of faith, then obviously it is for sure that we will lose in the race that we are into. எந்த ஒரு ஓட்டத்தை நாம் ஓடுகின்றோமோ அதுல விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாதையிலே நாம் நின்று போய் விடுவோம். நாம் எபிரேயருடைய 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பொறுமையுடன் ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 12 verse 1 அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். We need to look unto the author and the finisher of faith. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் ஓடி முடிக்க வேண்டும் என்றால் இந்த 11ஆம் அதிகாரத்துல எல்லா விசுவாச வீரர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரைட் ஃப்ரம் ஏபிள், ரைட் ஃப்ரம் மோசஸ், Abraham, இவர்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இறுதியாக 12வது வசனம் வரும் பொழுது he is the author and the finisher of faith. So when we need to have a victorious Christian race in this world, then we need to have this important sustenance factor called faith. விசுவாசம் என்று சொல்லப்படுகின்ற மிக மிக முக்கியமான இந்த நம்மை உத்வேகப்படுத்துகின்ற, நம்மை தூண்டுகிற, நம்மை வழிநடத்தக்கூடிய, நமக்கு திசை காட்டியாக இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஓட்டத்தை சரிவர ஓடி முடிக்க முடியும். அதைத்தான் இந்த 8ஆம் அதிகாரத்திலே கருப்பொருளாக நாம் சிந்திக்கின்றோம். So it is an invisible connection between invisible God and visible human being. நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனாக இருக்கின்ற நமக்கும் அறியப்படாத கண்களுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணை பிரியாத பந்தம் தான் இந்த விசுவாசம் என்பதை இதை ஒரு சிலர் தங்களுடைய பாஷையிலே சொல்லும் பொழுது இதனை ஸ்பிரிச்சுவல் அம்பிளிக்கல் கார்டு என்று சொல்வார்கள். ஆவிக்குரிய தொப்புள் கொடி என்று அதனை அவர்கள் குறிப்பிட்டு சொல்வது. அப்படியானால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாசத்தினுடைய ஓட்டத்தை நாம் துவங்கும் அந்த நேரத்தில் தாமே ஆண்டவர் என்ற ஒருவர் உண்டு, ஆகவே அவர் மூலமாய் நாம் பிறந்திருக்கின்றோம், அவர் மூலமாக நாம் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்பது நமக்கு உறுதியாக்கப்பட்டு அந்த ஓட்டத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். So when we face trials in our life or troubles in our life or any kind of persecutions in our life, then we will be sure that God is there and we place our faith upon God. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த ஓட்டப்பந்தயத்திலே நாம் ஓடும் நேரத்திலே பிரச்சனைகளை சவால்களை சந்திக்கும் பொழுது நமக்கு மிக மிக உறுதுணையாக, நமக்கு ஒரு ஆத்தும நங்கூரமாக இருப்பது அந்த விசுவாசமாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் 1ஆம் அதிகாரம், அதாவது ரைட் ஃப்ரம் த சாப்டர் 1 to chapter 8, it is almost 80 years have passed by. 80 ஆண்டு காலத்தினுடைய சரித்திரம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. முடிவடைந்த நேரத்திலே இப்பொழுது புதிதாக இருக்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனம் இப்பொழுது மீண்டுமாய் எஸ்ராவினுடைய தலைமையின் கீழாக வரப்போகிறார்கள். Already I have told you that these people have come back to their own land in 3 parts. இந்த சிறைவாசம் சென்ற ஜனங்கள் 3 பிரிவுகளாக அவர்கள் வருகிறார்கள். முதலாவதாக செருபாபேல் என்ற தலைமையின் கீழாக அவர்கள் வருகிறார்கள். இரண்டாவதாக எஸ்ரா என்ற இந்த மனிதனுடைய தலைமையின் கீழ் வருகிறார்கள். மூன்றாவதாக நெகேமியாவினுடைய தலைமையின் கீழாக அவர்கள் வருகிறார்கள். ஆகவே ஏறக்குறைய நெகேமியாவும் அதே போல எஸ்ராவினுடைய காலகட்டங்களை பார்க்கும் பொழுது இட் இஸ் ஆல்மோஸ்ட் சம்திங் சிமிலர் ஆர் கான்டெம்பரரி என்று சொல்லலாம். அவர்கள் இருவரையும் நாம் நெகேமியாவுடைய புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது நாம் காண முடிகிறது. ஆகவே இந்த சிறைவாசத்தினுடைய திரும்பி வருகையை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் அவர்கள் விசுவாசத்தின் அணிவிப்பை துவங்குகிறார்கள். ஆகவே the first point that we want to share in this particular chapter is that the remnant returned. இந்த அதிகாரத்திலே முதலாவதாக நாம் சிந்திக்க போகின்ற விஷயம் என்னவென்றால் மீதம் இருக்கக்கூடிய ஜனங்கள் திரும்பி வருகிறார்கள். அதாவது மீதமாக இருந்த ஜனங்கள், அதாவது முதலாவதாக ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ல பார்க்கும் பொழுது 50,000 ஜனங்கள் வந்து வருகிறார்கள். இப்பொழுது வரக்கூடிய இந்த ஜனங்களுடைய கணக்கெடுப்பு எப்படி என்றால் ஏறக்குறைய 5,000 பேர் என்று சொல்லப்படுகிறது. ஆல்மோஸ்ட் 5,000 people are returning in this particular journey. இந்த 5,000 பேர் திரும்பி வரும் பொழுது இவர்கள் அடைந்த இன்னல்கள், இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த எஸ்ரா அவனுடைய குணாதிசயங்கள் தான் இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. ஆக முதல் வசனம் துவங்கி 14வது வசனம் வரைக்கும் நம்மால் இந்த மீதம் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய திரும்பி வருகை பற்றி நம்மால் காண முடிகிறது. So from verse 1 to 14 we can see about how these remnant had returned to their own land. இந்த 14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு இடத்திலுமே எந்த ஒரு நபர்கள் இதுல பெயரிட்டு சொல்லப்பட்டிருக்கிற யாருமே
ஒரு சபித்ததோ அல்லது மற்ற ஒருவரை குற்றம் சாட்டியதோ எங்களுடைய ஓட்டப்பந்தயத்திற்கு தடையாக இருந்தது, அல்லது எங்களுடைய நாங்கள் சிறைவாசமாக இருப்பதனுடைய காரணம், அல்லது எங்களால் இன்னும் ஆண்டவருக்கு செயல்பட முடியாதிருந்ததனுடைய காரணம் எங்களுடைய முந்தைய தலைமுறை என்று சொல்வதை நாம் பார்க்க முடியவில்லை. There is no curse or not even a condemnation or not even any complaint from these people or these 5,000 people that their fault or the fault that they are in is not because of their previous generation. அவர்களுடைய பின்விளைவுகளைத்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லவில்லை. அதே நேரத்திலே இந்த 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது there is no change in God's center, God's word and God's spirit. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் எங்கே மையமிட்டு செயல்படுகிறாரோ என்பதற்கும் தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே இடத்தில் தான் கூடி வருகிறார்கள், அதே நோக்கத்தில் தான் வருகிறார்கள், அதே ஆவியானவர் தான் இவர்களை வழிநடத்தி வருகிறார் என்பதும் இந்த 14வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதிலே ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் சுருக்கமாகத்தான் இந்த 14 வசனங்களை பார்க்க போகிறோம். we are not going to deal with each and every verse in this 14 verses. அதிலே வரக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக verse 2, இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது பினகாசின் புத்திரரில் கெர்சோம். இந்த பினகாஸ் என்பவர் யார்? இந்த பினகாஸை குறித்து நாம் அறிந்த வண்ணமாக இவர்கள் priestly family. Phinehas என்பவன் என்னாகமம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தால் when we read Numbers chapter 25 we read about what this man called Phinehas has done for the Lord. ஆகவே இவனுடைய வம்சாவளியிலே வரக்கூடிய இந்த புத்திரர்கள் இவருடைய சன் என்ன பண்ணுகிறார்கள், இவர்கள் ஒரு கூட்டமாக இந்த 5000ல கலந்து வருகிறார்கள். இந்த 5000 என்ற இந்த கூட்டத்திலே இந்த குமாரரும் வருகிறார்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது the second group of people can be found in verse 2 and verse 3. இரண்டும் மூன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தாவீதின் புத்திரரில் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இத்தாமாரின் புத்திரர் தானியேல், அதே போல தாவீதின் புத்திரர் என்று there are second group of people who come back to Jerusalem along with Ezra. இந்த வரக்கூடிய இரண்டாவது குழுவினர் யார் என்று சொன்னால் they are the royal line of David, royal lineage of David. தாவீதினுடைய ராஜ குலத்தில் இருப்பவர்கள் அல்லது ராஜ வம்சத்திலே வரக்கூடியவர்கள் இப்பொழுது இரண்டாவது குழுவாக இவர்கள் கடந்து வருகிறார்கள். Then there are third group of people which can be broadly classified from verse 3 to 14. மூன்றாவது வசனம் துவங்கி 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இதனை பொதுவாக நாம் சொல்வோமானால் இவர் எல்லாரும் சாதாரண குடும்பங்கள். they are the lay families. almost ஒரு 12 different families இங்க சொல்கிறார்கள். 12 வகைப்பட்ட குடும்பத்தார் இங்கே சொல்லப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த 12 என்று சொல்லப்படுவதே maybe the representatives of each and every tribe of Israel. இஸ்ரவேல் தேசத்தினுடைய பிரிக்கப்பட்ட அந்த 12 கோத்திரத்தினுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. ஆகவே இந்த 3 வகைப்பட்ட ஜனங்கள் வருகிறார்கள். ஒன்று priestly ஆசாரிய குடும்பங்கள் வருகிறார்கள், இரண்டாவது ராஜகுலத்தவர்கள் வருகிறார்கள், மூன்றாவது சாதாரண லேமன் அதாவது சாதாரண குடும்பத்தினுடைய பிரதிநிதிகள் 12 கோத்திரத்தினுடைய பிரதிநிதிகள் இப்பொழுது வருகிறார்கள். இங்க ஒரே ஒரு பெக்யூலராக நாம் பார்க்கும்போது there is one peculiar thing that could be found in verse 9. யோவாபின் புத்திரர் 9வது வசனத்திலே யோவாபின் புத்திரர் என்று இங்க சொல்லப்படுகிறது. except him remaining or connected to people who had already returned. ஏற்கனவே அதாவது முன்பதாக வந்த முதல் திரும்பி வருகையிலே வந்த 50,000 ஜனங்களுக்கும் இதே சொல்லப்படுகின்ற இந்த 8வது அதிகாரத்திலே வாசிக்கக்கூடிய இந்த ஜனங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது except this Joab in verse 9, rest of the people are some or the other way connected to the previous people who had already returned. ஏற்கனவே வந்திருந்த அந்த ஜனங்களுக்கும் இப்பொழுது வரக்கூடிய அவர்களுக்கும் ஒரு விதத்திலே ஒப்பீடு அல்லது ஒரு விதத்திலே ஒப்புமை இருக்கிறதை நம்மால் சிந்திக்க முடிகிறது. ஆகவே இந்த யோவாப் என்ற இந்த மனிதனையும் சேர்த்து பார்த்தல் மொத்தமாக 4 குழுவினர்கள் இப்பொழுது வருகிறார்கள். சரி, இந்த 4 குழுவினரை நாம் குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது there is a difference in clan. When the remnant return, it is not only specific to a certain group of people. ஒரு சில குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும்தான் அவர்கள் திரும்பி வருகிறார்கள், ஒரு சில குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும்தான் அந்த விசுவாசத்தினுடைய அணிவகுப்பை செய்கிறார்கள் என்று இல்லை. ஒரு சில ஜனங்கள் மட்டும்தான் அந்த இஸ்லாமுடைய வார்த்தையோ அல்லது தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் கர்த்தருக்காக ஒரு படி எடுத்து திரும்பி வருகிறார்கள் என்று சொல்லப்பட முடியாது. We cannot say that only one group of people are returning back to their own native land, or just because Ezra had said something they are coming back to their own land. எஸ்ரா எதையோ சொன்னார், அது நிமித்தமாக நாங்கள் எல்லாரும் திரும்பி வருகிறோம் என்பது நிமித்தமாக அல்ல. அது போல ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு என்று அவர்கள் சொல்லவில்லை. It is the only responsibility of the priests to come back.
அப்படியும் அவங்க சொல்லல. ஆர் இட் இஸ் த ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த லைனேஜ் ஆஃப் டேவிட், அப்படியும் அவர்கள் சொல்லவில்லை. தாவீதின் ராஜகுலத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு என்று இல்லை. பட் there are 4 group of people. இந்த 4 வகைப்பட்ட இந்த ஜனங்கள் திரும்பி வருகிறார்கள். I certainly believe that this is the God's plan in bringing back these people. இந்த 4 குழுவினரையும் ஆண்டவர் திரும்ப அவர்களை கொண்டு வருவதற்கு அது தேவ திட்டம் நிறைவேறுவதாக இருந்தது என்பதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. These people could have lived a comfortable living in Babylon. பாபிலோனிலே ஒரு சுகமாக சௌகரியமாக நல்ல முறையில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் இவர்கள் உள்ளத்திலே ஏவின பொழுது, when God's spirit had stirred their hearts, they have to return to their own land. அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்தாக வேண்டும். They couldn't sit at their own place. அவர்கள் ஒரு இடத்திலே அமர முடியவில்லை. தேவனுடைய ஆவியானவர் உள்ளத்திலே ஏவி நாங்கள் திரும்பி வர வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்திலே ஏவப்பட்ட நேரத்திலே அவர்கள் அந்த குறிப்பிட்ட அழைப்பையும் அந்த கட்டளையையும் அவர்கள் நிறைவேற்றாமல் இருக்க முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது there is one specific command which Apostle Paul reiterated throughout his own life. I cannot sit quiet for the purpose to which I have been apprehended. நான் எதற்கென்று பிடிக்கப்பட்டேனோ அதை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்படுகிறேன், ஆசையாய் தொடருகிறேன், அதற்கென்று ஓடுகிறேன். இதெல்லாம் பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய நிருபத்திலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் வாசிக்கும் பொழுது காண முடிகிறது. அப்படியானால் தேவன் இந்த ஜனங்களை, இந்த 5000 பேரை எதற்கென்று பிடித்தாரோ அந்த ஓட்டத்தை இவர்கள் நிறைவேற்றுவதற்கு வருகிறார்கள். They have left out all their differences. தங்களுடைய நபரில் இருக்கிற வித்தியாசங்கள் கலைந்து போய்விட்டார்கள். ஒருவன் நான் லேமன், நான் ஒரு சாதாரண மனுஷன் என்று சொல்லவில்லை. ஒருவன் தான் ராஜகுலத்தில் இருக்கிறவன் என்று அவன் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒருவன் நான் ஆசாரியனாக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து பெருமையாக சொல்லவில்லை. But all people considered themselves as common. It is because that the Spirit of the Lord had worked in their hearts so that they all considered themselves as same and coming back to their own land. ஆகவே அதே போல் எந்த விதமான ஆவிக்குரிய வேற்றுமையையோ இவர்கள் காண்பிக்கவில்லை. இந்த குறிப்பிட்ட 5000 பேர், இந்த சொல்லப்பட்ட இந்த 4 குழுவினரும், there are 4 group of people have started their journey for a 900-mile journey. இந்த 900 மைல் என்று சொல்லும் பொழுது when we wanted to have a journey, for example, we wanted to travel from one place to another place, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று விரும்பினால், அல்லது ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பேர் நம்ம போறோம். If at all it is just for 4 people, it is very, very difficult. Am I right? It is very difficult to have focused on one particular aspect. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் பேரில் அல்லது எதற்கென்று அவர்கள் திரும்பி வருகிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நிச்சயங்கள் கடினமாக இருக்கும். ஆனால் இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அதில் எந்த கஷ்டமும் இல்லை. These 5000 people are coming back for one purpose to their own land. எதற்காக அவர்கள் வருகிறார்கள்? அங்கே ஆலயம் கட்டப்பட வேண்டும், ஆராதனை நடைபெற வேண்டும், ஜனங்கள் கூடி வாழ வேண்டும் என்பதுதான் இவர்கள் நோக்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே இவர்கள் கடந்து வருகிறார்கள். When we consider our own Christian life, is it not the same that what we see here? இங்கே நாம் பார்க்கக்கூடிய இதே விஷயத்தையும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் இது உண்மையாக இருக்கிறதை நம்மால் அறிய முடிகிறது. நம்முடைய விசுவாசத்தினுடைய ஓட்டத்தை சற்று நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். அந்த விசுவாசத்தினுடைய ஓட்டத்தை எப்படி நாம் துவங்கினோம்? It is in 1 Peter chapter 2 and verse 9 where Peter writes that we have started our journey from darkness unto light. நாம் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி சொந்த ஜனமாக, ராஜரிக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். We are the selected, we are the chosen, we are the priestly people. அப்படியானால் we have been selected from the darkness and have been chosen for light. அந்த வெளிச்சத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் it is also a certain race, or it is also a certain march that we are doing. We have started our journey from the darkness and we are passing on day by day we are achieving and progressing towards the light to which we are called. நாம் அழைக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை நோக்கி, அந்த முடிவை நோக்கி, அல்லது அந்த கோல் என்பதை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்டியன் ஒர்க், ஃபெய்த்தையும் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை, earthly journey கன்சிடர் பண்ணி பார்த்தா it is also like the people who have already returned in as a remnant. Christian journey is always considered as the journey of wilderness. ஒரு வனாந்தரத்தினுடைய வாழ்க்கை, வனாந்தரத்தினுடைய ஜீவியத்தோடு கூட தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அடிக்கடி அநேகர் ஒப்பிட்டு சொல்வதுண்டு. ஆகவே அதிலே நாம் விசுவாசம் என்ற விஷயம் இருக்கும் பொழுது தடைகளை தாண்டி நிச்சயமாக நாம் திரும்பி வர முடியும். இதுதான் இந்த 14வது வசனங்களிலே, இந்த 14 verses நாம் பார்க்கக்கூடிய விஷயம். There are remnant who return to their own land, but there are 4 different group of people who came back to their own land. சரி,
இப்போ இந்த 14 குரூப் ஆஃப் பீப்புள், இந்த மன்னிக்கும் இந்த 4 குரூப் ஆஃப் பீப்புள் இவர்கள் திரும்பி வரும் நேரத்துல இவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்று சொல்லலாம், அல்லது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவியாக, அவர்களுக்கு பலப்படுத்தும் வண்ணமாக, அவர்களை தேற்றும் வண்ணமாக இருந்தவர் யார்? Who is the person who was there with them all the time to strengthen them, to motivate them, to gather them together and to bring them all together to a place? இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தலைவன் காணப்பட வேண்டும். நிச்சயமாக there should be a shepherd to lead them all through. நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய தாயகம் திரும்பி வருவதற்கு ஒரு மேய்ப்பன் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக சுற்றி திரிந்த அநேக நாட்கள் உண்டு. All these 5,000 men were wandering in the land of Babylon for so many years without a proper leader. And now God gives them a spiritual and a proper leader in the form of Ezra. இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு தேவன் எஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு தலைவனை அவர் தருகிறார். இந்த தலைவனுடைய குணாதிசயங்கள் என்ன? இது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Every person who is in the Christian life, who is in the Christian ministry, need to understand about the qualities of this great man called Ezra. அதான் நாம் இரண்டாவதாக நாம் சிந்திக்க போகிற விஷயம். ஆகவே இதை சற்று நான் விரிவாகத்தான் இந்த நாளிலே நான் சொல்ல போகிறேன். We are going to see the qualities of Ezra in little detail. அதை 7ஆம் அதிகாரம் நான் சொன்ன பொழுது நான் அதனை சுருக்கமாகத்தான் அதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆனால் 8ஆம் அதிகாரத்திலே அவருடைய குணாதிசயங்கள் சற்று விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. So the second point in this chapter 8 is the required leadership for any assembly or any congregation or for any nation or for that sake. அதுதான் இங்க நாம் சிந்திக்கிற விஷயம். ஆகவே இதுல வந்துட்டு நாம் பார்க்கும் பொழுது it is much needed for the flock. Any flock need to have a proper leadership. எந்த ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு நல்லதொரு மேய்ப்பன் அவசியமாக இருக்கின்றார். நல்லதொரு மேய்ப்பன் அவர்களுக்கு தேவைப்படுகிறார். ஒருவேளை ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லை என்று சொன்னால் அந்த சிதறி போன ஜனங்களை போல இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? இருள் இல்லாத அல்லது ஒரு சூரியனோ அல்லது சந்திரனோ இல்லாத இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருந்தால் எப்படி இருக்கும்? சூரியன் இல்லை என்று சொன்னால் சந்திரன் இருந்தும் நட்சத்திரங்கள் இருந்தும் பயனில்லை. It will be just dark when there is no sun. When there is no sun, then the moon and the stars will have no point of sustenance, no point of living, no point of survival. அவர்கள் வாழ்ந்தும் அல்லது இருந்தும் பயனில்லை, because they won't be visible. சூரியன் இருக்கும் பொழுது மட்டும்தான் இவர்கள் சரியான முறையிலே தங்களுடைய கடன்களை செய்ய முடியும். அது போல ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடியவர், if at all there is a leader, he must be a person who has to lead the flock properly. தன்னுடைய சொந்த மந்தையை சரியாய் கவனித்து விசாரித்து நடத்தக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அதற்கான குணாதிசயங்களிலே there are 6 qualities in the life of Ezra that we are going to deal here. முதலாவதாக நாம் இதிலே 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். Let us read verse 15. அதிலே வாசிக்கும் பொழுது, இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். நாம் இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது I gathered them together to the river that runneth to Ahava. இவர்கள் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு அகாவா என்ற நதிக்கரையிலே அவர்கள் வருகிறார்கள். வருகின்ற நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அவருக்கு சொல்லப்படுகிறது. எஸ்ரா தன்னுடைய சாட்சி எங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? And I gathered them together. நான் அவர்களை ஒன்று சேர்க்கிறேன். So the first and the foremost responsibility of a leader is to gather his flock together. தன்னுடைய சொந்த மந்தையை அல்லது தேவன் தன்னுடைய கரத்திலே ஒப்புவித்திருக்கக்கூடிய சபையாக இருக்கட்டும், குழுவாக இருக்கட்டும், அல்லது இருக்கக்கூடிய ஒரு சிறு குரூப்பாக இருக்கட்டும், whatever be it is, the leader has to, or the shepherd has to gather the people together. ஒன்றாய் சேர்த்து இணைக்கக்கூடிய பணி மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் எந்த தலைவரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். It could be a political leader, or it could be any correct or a divine leader. எந்த ஒரு தலைவன், even the religious leader ஆக இருக்கட்டுமே, அவரையும் பார்த்தாலுமே எப்படியாவது இந்த ஜனத்தை ஒன்றாக சேர்க்க வேண்டும், அல்லது யூனிட்டி ஏதோ ஒரு வகையிலே either by dress or by uniformity இலையாவது நாங்க ஒன்றாய் சேர்ந்து ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறதை பார்க்கலாம். If at all there is a party, they will have their own dress code. அதுல ஒற்றுமை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கட்சிகள் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் பார்க்கும் பொழுது they want to have a unity, or they want to have a gathering of together. அந்த குறிப்பிட்ட குணம் தான் இந்த எஸ்ராவுடைய வாழ்க்கையிலே முதலாவது காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் பார்க்கின்ற வேளையிலே
இதே குணம் தான் காணப்படுகிறது. நீங்கள் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டை வாசித்தாலும் சரி, வாழ்ந்து மறைந்த சிறந்த தலைவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த குணம் காணப்படுகிறது. Let us consider the life of Moses. மோசேயுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று சிந்திக்கும் பொழுது மோசே என்ன செய்கிறார்? எல்லா ஜனங்களையும் ஒன்றாய் கூடி வர செய்கிறார். And how he did it? தேவன் அங்கே இறங்கி வரும் நேரத்திலே இவர் எக்காலம் ஊதுவார். when the trumpet is blown, எக்காலம் ஊதப்பட்ட நேரத்துல எல்லா ஜனங்களையும் கூட்டி வருவார். அங்கே மோசே என்ன செய்கிறார்? பேசுகிறார். So there was this quality in the life of Moses. Even in the life of Aaron, when he committed the sin against God, there was also gathering together. மோசே மலைக்கேறி போய்விட்டார். மீதம் இருக்கின்ற ஜனங்களை ஆரோன் என்ன செய்கிறார்? கூட்டி சேர்க்கிறார். There was also a gathering together. So either for good or for bad, the leader is always, or a primary responsibility of a leader is to gather the people together. ஒன்றாய் அந்த ஜனங்களை சேர்ப்பது என்பது ஒரு தலைவனுக்கு இருக்கிற முக்கியமான கட்டளையாக இருக்கிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையோ அல்லது ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்தாலும் இதே குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் சாத்தானுடைய வாழ்க்கையிலும் அல்லது சாத்தானை பார்த்தாலும் சரி, அவனும் என்ன செய்கிறான்? He also gathers them together. அவனும் ஒரு நல்ல தலைவனாக இருந்து he gathers people. We read in the book of Revelation, I think it was in chapter 20, and he gathered them together in the place of Armageddon to war against God and his angels. அவன் என்ன செய்கிறான்? மீதி இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் அர்மகெதோன் என்ற யுத்தத்திற்காக கூட்டி வருகிறான். எந்த இடத்திலே? மெகிதோ என்ற பள்ளத்தாக்களை கூட்டி சேர்க்கிறான். அந்த வார்த்தை இதே gathered together என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So there is this particular quality that needs to be found in every leader. ஒரு தலைவனுடைய வாழ்க்கையிலே அல்லது தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு அல்லது தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பின் பேரிலே கவனம் வைத்து செயல்படக்கூடியவர்களுக்கு அல்லது தலைமைத்துவத்திற்கான வரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த கேதரிங் டுகெதர் என்ற இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது எப்படி செய்வது என்பதை நான் பின்பதாக நான் சொல்லுகிறேன். இந்த gathering them together was one thing that is the first quality in the life of Ezra. இவர் என்ன செய்கிறார்? 5000 peopleையும் அவர் ஒன்றாய் சேர்க்கிறார். Second one in verse 15, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? They have gathered them together at Ahava. அவர்கள் started the journey. அவர்கள் பயணத்தை துவங்கினார்கள். பயணத்தை ஓடிக்கொண்டே நடந்து வருகிறார்கள். நடந்து வந்து அஹாவாவிலே வந்து ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். அங்கே எஸ்ரா சொல்லும் பொழுது in verse 15, நான் அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. இரண்டாவது குணாதிசயம் என்ன தெரியுங்களா? பார்வையிடுகிறார். நம் ஆங்கிலத்தில் அதனை when we read it in English, and I viewed the people and the priests and found there none of the sons of Levi. He viewed it. இன்னும் நம்ம தெளிவாக சொல்லப்போனா he was concerned towards his flock. He was much concerned towards his flock. தன்னுடைய மந்தையின் பேரிலே அல்லது தேவன் தனக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய இந்த 5000 பேர்களின் பேரிலே அவர் அதிகமாக அவர் ஒரு கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். இந்த வியூ என்று சொல்லப்படும் பொழுது it is not just an overview. சும்மா அப்படியே பார்த்து ஓகே 5000 பேர் இருக்காங்களா எல்லாரும் இருக்காங்களா என்பதல்ல. மாறாக the view is to have who is coming there. யார் அங்கே வருகிறார்? எப்பேற்பட்டவர்கள் வருகிறார்கள்? நாம் எண்ணி பார்த்து சரியானவர்கள் வருகிறார்களா என்பதை கரெக்டான முறையிலே இவர் இந்த நேரத்திலே அவர் செய்கிறார். அதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது எல்லாரையும் கணக்கிட்டு பார்த்துட்டு there is one group of people is still missing. Who are they? They are the sons of Levi. Sons of Levi. லேவியருடைய புத்திரர் அங்கே இல்லாமல் போகிறார்கள். நாம் இது பொதுவாக இந்த ஆசாரியர்களுடைய குழுவினரை நாம் பார்க்கும் பொழுது there are 3 group of priests in the book of Exodus and Leviticus. நீங்க வாசிக்கும் பொழுது 3 வகைப்பட்ட அல்லது 3 group of லேவியர்கள், 3 வகைப்பட்ட லேவியர்கள் கர்த்தருடைய பணியை அவர்கள் செய்ய வேண்டும். ஒன்று பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியன் ஒருவர் இருக்கிறார். இரண்டாவதாக சாதாரணமான ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவர்கள். they are called as the ordinary priests. மூன்றாவதாக Levites are the lower order of the Levites. லேவியர்களிலே பணிவிடைக்காக உதவி செய்வதற்காக அல்லது இங்க இருக்கிற சேர் எடுத்து அங்க போடுறது, இங்க இருக்கிற வேலைகளை செய்வதற்கு, இங்க இருக்கிற சிறு பணிகளை செய்வதற்கு, சின்ன வேலைகளை செய்வதற்கு சாதாரண ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். for cleaning up the vessels அல்லது utensils பாதுகாக்கிறதுக்கு, அவர்கள் தூக்கி சுமந்து போவதற்கு சாதாரணமான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். So there are 3 group of people. One is the high priest, then the ordinary priest, the Levites of lowest order. ஆனா இங்க பார்க்கும் பொழுது none were found in the sons of Levi. லேவியினுடைய புத்திரர்களை பார்க்கும் பொழுது ஒருவருமே இல்லை.
But my question is like whether these people are important when they return back to their own land. இந்த லேவி புத்திரர் அவசியமாம். இந்த லேவி புத்திரர் இல்லை என்றால் இவர்கள் பயணம் செய்ய முடியாதான்? அல்லது இந்த லேவி புத்திரர் இல்லை என்று சொன்னால் தேவன் இவர்களை அழைத்த அழைப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமற் போய்விடுமாம். If at all there is no not even a single person in the Levitical order, then will they not be able to fulfill the purpose to which God has called them? I certainly believe that these people will never be able to fulfill the plan of God. இந்த லேவி புத்திரர் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே இவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாது? இவர்கள் எதற்காக போகிறார்கள்? இவருடைய பர்பஸ் என்ன? இவருடைய பிளான் என்ன? அவர்கள் எருசலேமுக்கு சென்று என்ன செய்ய போகிறார்கள்? என்ன செய்ய போகிறார்கள்? எருசலேமுக்காக அவர்கள் போனதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? அவர்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும், அங்கே ஆராதனை செய்ய வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும். They need to go to Jerusalem to build the temple. Construction work has to be done. அதன் பின்பதாக அவர்கள் வர்ஷிப் பண்ணணும். இதுதான் அவருடைய பிரைமரி பர்பஸ். பிரைமரி பர்பஸுக்கு போகிறவன் எதை கொண்டு போகணும்? அந்த பிரைமரி பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அந்த நபரை கொண்டு போகணும். They need to take the people who are there to fulfill the primary purpose. அந்த முதன்மையாக இருக்கின்ற நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த மக்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டும். அவர்களே இல்லை என்று சொன்னால் என்ன பயன்? யுத்தத்திற்கு போகிறவன் எதை கொண்டு போகணும்? ஸ்வாட், ஒரு பட்டயம் கொண்டு போக வேண்டும். வண்டி எடுத்துட்டு போறவன் வண்டியில பெட்ரோல் இருக்கணும். In the same way, there must be a proper or a proper medium to fulfill the primary purpose of God. இந்த ஜனங்கள் போவதனுடைய முதன்மையான நோக்கம் for worshiping God, தேவனை ஆராதிப்பதற்காக தான் போகிறார்கள். ஆனால் அப்படி செல்லும் பொழுது அங்கே செல்லும் இடத்துல யார் ஆராதனை நடத்த போகிறார்கள்? யார் தேவனை தொழுது கொள்ள போகிறார்கள்? ஆசாப்பினுடைய கூட்டத்தில் நின்று யார் ஆண்டவரை பாட போகிறார்கள்? Who are going to sing the song? யார் பாடல் பாட போகிறாங்க? யார் அந்த லெவிட்டிக்கல் திங்ஸ் செய்ய போகிறார்கள்? யார் சுமக்க போகிறார்கள்? Who's going to carry? Who's going to clean the utensils? இதெல்லாம் யார் பண்ண போகிறார்கள்? And when Ezra found this particular group of people is missing, he could not continue the journey. அவங்க என்ன செய்யறாங்க இங்க? In verse நீங்க இதை கீழே நீங்க வாசிக்கும் பொழுது காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், சமாயா, எல்நாத்தான், யாரீப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிகல்லாம் என்னும் தலைவரையும் யோயாரீப் எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து, பின்பு கடைசியில் எங்கள் 17 வாசிக்கும் பொழுது இதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவர்கள் சொல்லிட்டு they are staying there for close to this thing. They are staying for a few days. அந்த நாட்களில் அவர்கள் சொல்லப்பட்ட சரி 12ஆம் தேதியில போகும் முதலாம் ஆகவே அரைக்குறைய ஒரு 10 நாள் என்று மன்னிக்கும் 3 நாள் எருசலேமில் வந்து அங்கே 3 நாள், அதாவது verse 32ல வாசிச்சீங்கன்னா நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த இல்ல மன்னிக்கும் நான் 10 நாள் நினைக்கிறேன். I will tell it next time. அங்கே ஒரு சில நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். ஏன் தங்கியிருக்கிறார்கள்? They couldn't find the people who are the primary responsible. அந்த முதன்மையாக இருக்கின்ற நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஜனங்கள் இல்லாத காரணத்தினாலே அந்த எஸ்ரா அவர்கள் மேல் அக்கறை கொண்டவராக இனிமேல் நாங்கள் கடந்து செல்ல முடியாது. We are not going to proceed forward with the journey and we are going to stop here. இந்த ஜர்னி நாங்க கண்டினியூ பண்ண போறதில்லை because we cannot fulfill the plan of God without these people. இந்த ஜனங்கள் இல்லாம நாங்க தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஆகவே இந்த கரிசனை என்பது ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. When we are proceeding in the march of faith, விசுவாசத்தினுடைய அணிவகுப்பை அல்லது ஓட்டப்பந்தயத்தை நாம் செய்து நடந்து போகும் பொழுது நம்முடைய முதன்மையான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான மீடியம், அதற்கான வழிகள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா, அதற்கான வழிகள் நம்ம இடத்துல இருக்கின்றதா என்பதை நாம் நிச்சயம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And we cannot leave any one of them. ஒருவரையும் நம்ம விட்டு செல்ல முடியாது. அது இரண்டாவது குணாதிசயம். மூன்றாவதாக verse 16 to 20, 16 முதல் 20 வரைக்குமாக நீங்கள் வாசித்த அந்த passage ஃபுல்லா நீங்க வாசிக்கும் பொழுது he is giving a counsel.
ஒரு ஆலோசனையை இந்த எஸ்ரா ஜனங்களுக்கு தருகின்றார். என்ன வகைப்பட்ட ஆலோசனை அவர் தருகிறார்? He calls all the leaders after he finds that certain people are missing. சிலர் எல்லாம் அந்த இடத்துல இல்லை என்று கண்டுபிடித்த பின்பதாக ஒரு சில நபர்களை அழைத்து என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை தருகிறார். அவர்களுக்கு verse 17 உடைய லாஸ்ட் பார்ட் நீங்க வாசிச்சீங்கன்னா, சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். And I sent them. verse 16ல then I sent. அதே போல 17ல and I sent them. And அதுக்கப்புறம் வாசிச்சீங்கன்னா அதனுடைய இதுல வந்துட்டு I told them. 17ல middle of the part I told them what they should say. என்ன சொல்ல வேண்டும், யாரிடத்துல அதனை சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட ஆலோசனை சொல்ல வேண்டும், எதனை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மூன்றாவதாக இவர் எஸ்ராவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம். So for any leader he should know what to be done at what point of time. எந்த குறிப்பிட்ட நேரத்துல என்ன ஆலோசனை கொடுத்து எதிலே அவர்கள் நடத்த வேண்டும் என்பதை குறித்து, எந்த வகையிலே ஜனங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதுதான் இங்க நம் இந்த 4 வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். He calls on all the leaders and workers. எல்லா தலைவரை கூப்பிடுறாரு, வேலை செய்யறவங்க எல்லாரையும் அவர் அழைக்கிறார். அழைச்சு அவர்களுக்கு he gives the responsibility what has to be done. He delegates the work. அந்த இடத்துல ஒரு அதிகாரியாக இருந்து என்ன செய்கிறார்? he delegates. ஒவ்வொருவருக்கும் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, இதனை மீறி அழைத்து நீங்க என்ன செய்யணும். அதே போல நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒவ்வொரு குரூப்பாக சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதினிமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். பின்பு யாருக்கு என்னென்ன ஆலோசனை கொடுக்க வேண்டும், எப்படி அதனை வேலை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து இந்த எஸ்ரா செய்கிறார். பிரியமானவர்களை, நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் வாழும் போதும் கூட, அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயத்தை நாம் ஓடும் பொழுதும், அல்லது தேவனுடைய திருச்சபையை நாம் நடத்தும் பொழுதும், அல்லது தேவனுடைய மந்தையை விசாரித்து நடத்தக்கூடிய போதகர்களாக அல்லது தலைவர்களாக மேய்ப்பர்களாக கண்காணிகளாக தேவன் நம்ம வைத்திருக்கும் பொழுதும் இந்த குறிப்பிட்ட ஆலோசனை சொல்லக்கூடிய வரம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. An art of counseling, or at least the gift of counseling had to be there. When I say it is a gift of counseling, doesn't mean the gift of preaching. அது வேறு, பிரசங்கத்தினுடைய வரம் என்பது வேறு, ஆலோசனை என்று சொல்வது வேறு. ஆலோசனை என்று சொல்லும் பொழுது what has to be done at what point of time, அதற்கான தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் டைம்ல, இப்பொழுது நாட்கள் மிக மிக சொற்பமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்கனவே தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே கொஞ்ச நாள் மட்டும் தான் இருக்கிறது. அந்த நாட்களுக்குள்ளாக ஒருவேளை பிரச்சனை வந்தால் தடை ஏற்பட்டுவிடும். ஏன்னா எஸ்ரா பிரச்சனை சந்தித்திருக்கிறார் முன்பதாகவே. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பிரச்சனை சந்தித்தவர். ஆகவே they couldn't wait further. இன்னும் அதிகமான நாட்கள் அவர்களுக்கு இல்லை. காலம் இனி செல்லாது என்பதை அறிந்தவராக எஸ்ரா வேகமாய் செயல்பட வேண்டும். அப்படியானால் வேகமாய் செயல்படுவதற்கு எப்பேற்பட்டவர்களிடம் அவர் அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். He knew that the time is very short, and when it is very short, he should also knew to whom the certain responsibilities had to be given in the congregation. அந்த குறிப்பிட்ட சபையிலே யார் இடத்துல இந்த பொறுப்பு கொடுத்த முடியும். How he selected the people, அதுவும் அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? in verse 16ல நீங்க வாசிச்சால் 16வது வசனத்துல chief men, and for Meshulam chief men. அதே போல கடைசியில the men of understanding. என்ன எப்படிப்பட்ட மனுஷரிடத்துல அவர் பொறுப்பை ஒப்படைக்கிறார்? அவர் செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து அதே போல சொல்லிக் கொடுக்கிறார். புத்திமான்களை, தமிழிலே 16வது வசனத்திலே புத்திமான்களை அழைப்பித்து he calls the men of understanding. He calls the men who are teachable, or men with the teachable spirit. அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பம் இருக்கிறவர்கள் இடத்துல அவர் சொல்லுகிறார், கற்பித்து அனுப்புகிறார், சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறார். இப்பேற்பட்ட ஜனங்கள் நம்முடைய மத்தியில மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிறார்கள். But these days, do we have a people who has the teachable spirit, who has the interest to learn? No, we don't see much people in that category. Everybody wants to lead, everybody wants to do things, everybody wants to do everything. எல்லாருக்கும் பாத்தீங்க, இல்ல நான் இதை செய்யணும், அதை பண்ணணும்ன்ற விருப்பம் இருக்கிறதே ஒழிய none of us have the teachable spirit. நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், வேறொருவருடைய ஆலோசனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு மூத்தவர்களோ அல்லது என் உடன் இருக்கிற சகோதரருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுவதில்லை. ஆனா என்ன செய்யணும்? நானும் அதை செய்யணும். நானும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக செய்யணும். That doesn't work for a long time. That doesn't work for a long time in the spiritual ministry of God. இந்த 3 குவாலிட்டிஸ் இந்த ஜனங்களிடத்திலே பார்த்து அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். என்னன்னு பார்க்கிறார் இந்த எஸ்ரா? he gives the counsel, it is for sure. ஆனா அந்த ஆலோசனையை அந்த 3 நாட்களுக்குள்ளாக செய்து நிறைவேற்றுவதிலே
அவர் முனைப்புடன் செயல்படும் பொழுது யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கிறார்னா, he has the men of understanding. He has selected the men of understanding. He could identify who are the men of understanding in their own group. தங்களுக்குள்ள யார் ஞானிகள் புத்திமான்களை அழைக்கிறார். அதே போல யாருக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பம் இருக்கிறது. He knew who are interested to be taught in their life. தங்கள் வாழ்க்கையில யாருக்கு சொல்லிக் கொடுத்தா சொன்னதை கேட்பான். கீழ்ப்படிதல் உள்ள ஸ்பிரிட் யாருக்கிட்ட இருக்கிறது, தேவனுடைய ஆவி யாருடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்பதை எஸ்ரா அறிந்திருந்தார். இரண்டு வகையில நாம் இதை பார்க்கலாம் இந்த ஆலோசனையை. One is, do we give a proper counsel at a proper time? Do we have the wisdom of God to give that? தேவனுடைய ஆலோசனையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு சரியான நேரத்திலே சரியான வார்த்தை இருக்கிறதா? இரண்டாவது, do we have the spirit to receive a counsel? ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு சரியான ஆவி, சரியான புத்தியுள்ள ஆவி, அல்லது சரியான தெளிந்த கீழ்ப்படிதல் உள்ள ஆவி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்பதை நாம் இதனோட கூட சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். இதெல்லாம் முடிஞ்சவர்கள் வரும் பொழுது, when they all done, and in verse 20 நீங்க பாத்தீங்கன்னா 220 பேரை எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. all their names were named here. இப்போ almost 38 Levites and 220 temple servants have returned. இப்போ அந்த count, it is almost, it has been reversed. reverse இருந்தா நல்லா நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆனா இங்க 38 Levites, though it is the 220 Levites வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இன்னும் சிறந்த முறையில செய்திருக்கலாம். ஆனா the count was actually 38 and it was 220 temple servants who has returned. தேவாலயத்தினுடைய பணிவிடைக்கென்று, தேவாலயத்தினுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இத்தனை நபர்கள் இப்பொழுதும் இந்த ஆலோசனை பெற்று அவர்கள் வருகிறார்கள். Before the time is over, John chapter 9 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? There is a time that is coming where nobody can work. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அல்லது கிரியை செய்ய இயலாது இருக்கக்கூடிய ராக்காலம் வருகிறது. There is a night that is coming where no one can do it. அதற்கு முன்பதாக the day time is there. Use the time wisely. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை அறிந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதைத்தான் அப்போஸ்தலரும் செய்தார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் செய்தார். ஏன்? சாத்தானும் கூட தனக்கு கொஞ்ச காலம் மட்டுமே உண்டு என்பதை அறிந்து வஞ்சிப்பதற்கு சென்றான் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம். We read in the book of Revelation that Satan knew that he has very little time and went around the world to deceive people. இல்லையா? ஆகவே இந்த விஷயம் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். Before the time gets over, he gives the counsel and gathers the people together. நான்காவதாக இந்த எஸ்ராவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடிய குணாதிசயம் என்னவென்றால், the command that he has given to the people. verse 21 to 23, 21 முதல் 23 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு கட்டளையை அவர் பிறப்பிக்கிறார். இவர்கள் எல்லாரும் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு. What was the command? To go for fasting. Not for feasting, but for fasting. அதாவது உபசரித்து பெருமை நல்ல முறையிலே ஒரு விழா கொண்டாடுவதற்காக அல்ல, ஒரு கொண்டாட்டமாக எல்லாரும் வந்துட்டாங்க, லேவியர்கள் வந்தாயிற்று, கொண்டாடலாம், அப்படி அல்ல, மாறாக உபவாசத்தை அவர் கூறுவிக்கிறார். எதற்காக? இனிமேல் எதற்கு உபவாசம்? இதான் 55,000 பேர் வந்தாயிற்று, ஜனங்கள் வந்தாயிற்று, ஆராதனை செய்யலாமே. ஆனால் அதற்கு முன்பதாக ஏன் இவர் இந்த உபவாசத்தை கூறுகிறார்? What is the purpose of this fasting? இங்கே சொல்லப்படும் பொழுது, it is not to accomplish something, but it is to accomplish something in their own life. தங்களுடைய வாழ்க்கையிலே சிலவற்றை அவர்களுக்கு தங்களுக்கு சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன? To seek him, to afflict ourselves before God, to have a right way for us and for our little ones and for all our substance. எங்களுக்காக, எங்களுடைய சகல பொருட்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் அந்த உபவாசத்தை கூறுவிக்கிறார். இந்த கட்டளை அவர் ஜனங்களுக்கு பிறப்பிக்கிறார். அது போல நீங்கள் அடுத்ததாக நீங்க வாசிச்சீங்கன்னா, he is also requesting the hand of God to be in their life. இந்த உபவாசத்தை அவர் சொல்வதற்கான மற்றொரு காரணம் என்ன? தேவனுடைய கரம் தங்களுடைய ஊழியத்தினுடைய பாதையிலே, தங்களுடைய ஓட்ட பாதையிலே காணப்பட வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். 21வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 22 in verse 22, for I was ashamed to require of the king a band of soldiers and horsemen. இதை வாசித்த பொழுது சற்று ஆச்சரியப்பட்டேன்.
அந்த ராஜாவினுடைய கட்டளை பெற்றுக்கொண்டுதான் வருகிறார். இந்த எஸ்ராவும் சரி, முன்பதாக வந்தவர்களும் சரி, எஸ்ரா ஒரு கட்டளை பெற்றுதான் வருகிறார். ஆனா இங்க சொல்லும் பொழுது, இந்த உபவாசத்தை அவர் சொல்லும் பொழுது, நான் ராஜா கிட்ட சொல்லி, அவர்கிட்ட நான் கேட்டு விண்ணப்பித்து, அவர்கிட்ட கெஞ்சி, எனக்கு ராணுவத்தை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நான் வெட்கப்படுகிறேன். I really feel or felt ashamed to ask the king. If all he has asked, surely he would receive a band of soldiers. It is for sure. நிச்சயமாக கிடைக்கப்படும். ஆனால் அதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறார். ஏன் கேட்க வெட்கப்படுகிறார் என்று சொன்னால், he requests the hand of God to be upon him. He wants the affliction to be upon him. He wants to bring himself down. தன்னை அவர் தாழ்த்த வேண்டும். தேவனுடைய கரம் தங்கள் மேல் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக சரியான விதத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால், if that is there, if the heaviest hand of God, the directing hand of God is there with them, then it is obvious, then it is for sure, then the band of soldiers will be given to them. தேவனுடைய கரம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இந்த சேனையோ, பெரும் திரளான போர் சேவகரோ, போர் வீரர்களோ நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் என்னாகும் இருக்கும். அதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் அவர் சொல்லும் பொழுது, சத்துருவ விலக்கி காப்பாத்துறதுக்கு கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ஓடும் பொழுது, whom are we approaching first? Are we approaching the throne of grace first, or are we approaching the throne of someone else? வேறொருடைய சிங்காசனத்தை நாம் நாடி, எனக்கு உதவி செய்ய ஆண்டவர், எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு பேண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ் எங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு பேண்ட் ஆஃப் மணி கொடுங்க, அல்லது பேண்ட் ஆஃப் சம்திங், எங்களுக்கு ரிசோர்சஸ் கொடுங்க நம்ம கேட்கிறோமா? அல்லது are we going to the throne of grace to receive something? தேவனிடத்துல இருந்து, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு இது தேவை, ஆண்டவரே நீர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய பாதத்தை நாம் தேடுகின்றோமா? அந்த கட்டளை தான் எஸ்ரா சொல்லுகிறார். இந்த எஸ்ரா அதை சொல்லலன்னா ஜனங்களுக்கு தெரியாம போயிருக்கும். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் a leader to have this kind of an attitude and mentality when he leads the flock. ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது அந்த தலைவருக்கு, அந்த மேய்ப்பனுக்கு இந்த குறிப்பிட்ட மனப்பான்மை மிக மிக அவசியமாக இருக்கிறது. It is good that they have followed a counsel. They have given a counsel. ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள், நல்லதுதான். ஆனா ஆலோசனை கொடுத்த பின்பதாக, what is the next command that needs to be given? என்ன கட்டளை அவர்கள் கொடுக்க வேண்டும்? ஜஸ்ட் வாங்க போலாம், நம்ம திரும்பி போலாம் என்பதா? இல்லை, தேவனுடைய கரம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. It is important that they need to have the heaviest hand of God. So looking the inexperienced people, அங்கே அனுபவமற்ற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து, people with fortunes through tough terrain as a scholar. ஒரு வாரியர் அங்க அவசியம் இல்லை, ஆனால் ஒரு தேவ மனுஷனாக இந்த தலைவன் காணப்பட வேண்டியவனாக இருக்கிறான். அதுதான் இங்க நம்ம வாசிக்கின்றோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இதே விஷயத்தை தான் நெகேமியா செய்கிறார். He did not inform to anybody else to seek and to sought, but rather only he and his donkey knew what he was doing. அவருக்கும் அவருடைய கழுதைக்கு மட்டும்தான் தான் என்ன செய்ய போறோம், சுத்தி வந்தது எல்லாம் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது உடனடியாகவே create a WhatsApp group, send out the information, send out the news to all people. எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சு, பாருங்க இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, there is a need of so much of need, இவ்வளவு தேவை இருக்கின்றது, இது சந்திக்கப்பட வேண்டும், இதெல்லாம் ஜனங்கள் இருக்கிறார்கள், 5000 பேர் இருக்கிறார்கள், நாங்கள் பயணம் செய்ய வேண்டும், எல்லாருக்கும் ஒரு குரூப் ஒன்று போடுங்க, குரூப் நம்பர் 1 2 3 போட்டு நம்ம என்ன செய்யறோம், செய்து விடுகின்றோம். இதைத்தான் நாம் பொதுவாக நாம் பார்க்கின்ற விஷயமாக இருக்கிறது. But are we sitting in the presence of God to seek his wisdom, to seek the directing hand of God? The dominating factor in every Christian life needs to be there. அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாய் தேவைப்படுகிறது. அதற்கு சரியான ஒரு விஷன் உள்ள ஒரு தலைமைத்துவம், சரியான பார்வையுள்ள, தரிசனம் உள்ள ஒரு தலைவன் அது அவசியமாய் தேவைப்படுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23 இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். Acts chapter 9 நீங்க 12 இது போல வாசிக்கும் பொழுது இதே விஷயத்தை நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். It shows the great faith of Ezra in holding the hands of God. தேவனுடைய கரத்தை பிடிச்சு, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு நடத்தும், நீர் எங்கள் மேல் நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறேன். மனிதனை நம்புவது விருதா. It is vain that we place our faith upon man, but it is gain to have the faith upon God. தேவன் மேல் விசுவாசம் வைப்பது அதிக ஆதாயம் என்பதை அறிந்தவராக இந்த எஸ்ரா செயல்படுகிறார். 22வது வசனத்தை ஏற்கனவே நாம் சிந்தித்து விட்டோம். verse 22 நாம் வாசிக்கும் பொழுது, the heaviest hand of God, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமை, அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எல்லா ராஜாவுக்கு சொல்லிட்டோம்.
but we are not going to ask anything from the king. We are not going to request for a band of soldiers, but we are going to request for the band of legions of angels to protect these people. இந்த ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக லேகியோனுக்கும் அதிகமாக இருக்கின்ற தேவ தூதர்களை கொண்டு வரும்படியாக ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்க போகிறோம் என்பதை தான் இவர்கள் செய்கிறார்கள். 23வது வசனத்தில் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பதில், verse 23, it is an honored response that they have received. God is most honored and most glorified when we trust in him for everything. தேவன் மேலே முழுவதுமாக நாம் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே நீர் வழிநடத்தும் என்று அவரது ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் அதிகமாய் மகிமைப்படக்கூடியவராக கனப்படுத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் ஜான் பைப்பர் என்ற மனுஷன் தேவ மனுஷன் சொல்லும் பொழுது, God is most glorified in us when we are most satisfied in him. நாம் அவர் பேர் அதிகமாய் திருப்தி அடைந்திருக்கும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது தேவன் அதிகமாய் மகிமைப்படுகிறார். அதான் அந்த மகிமை என்று சொல்லப்படுவது. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5வது குணாதிசயம், the consecration. The consecration, that's verse 24 to 28. 24 முதல் 28 வரைக்குமாக இவர்கள் ஜெபிக்கிறார்கள். இதில் உபவாசம் எல்லாம் இருக்கிறது. 24 முதல் 28 வரைக்குமாக பார்க்கும் பொழுது there is a consecration in the group. அந்த ஜனத்தின் மத்தியிலே there are few people who needs to be set apart for few ministry. ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை செய்வதற்காக, குறிப்பிட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக, குறிப்பிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு there must be certain group of people. ஒரு சிலர் அங்கே அமர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் நீங்க பார்க்கிறோம். there needs to be setting apart. நீங்க verse 24ல வாசிச்சீங்கன்னா, then I separated 12 of the chief of priests. 12 பேரை அந்த ஆசாரியர்களுடைய மத்தியிலே அவர் தெரிந்து கொள்கிறார். setting apart men and things for special purpose. verse 24ல there is a separation. 25 to 27 setting things and responsibility. அவர்களுக்கு என்ன பொறுப்பு செய்யணும், எந்தெந்த பணிமுட்டுகள் எதற்கென்று என்று சொல்லி ஒரு பிரித்தெடுக்கப்படுதல் அங்கே காணப்படுகிறது. and verse 28 there is a sufficient teaching for all these people. இவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்கிறார் 28ல verse 28ல, 1000 தங்கக்காசு பெருமான 20 பொற்கிணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நீங்கள் நிறுத்து கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், you are holy and a chosen people for God. இந்த பணிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகி கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். This gold is set apart and you are set apart, and the responsibility that you are going to fulfill is also set apart. நீங்களும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், பணிமுட்டுகளும் பரிசுத்தமானது, நீங்க உற்சாகமா கொடுத்த பலி வெள்ளி பொண்ணு எல்லாம் பரிசுத்தமானது. அப்படியானால் பரிசுத்தம் 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 என்று சொல்வதற்கு பதிலாக it is all set apart for specific purpose. It is consecrated. It is only for that purpose. ஒரு மனுஷன் கிட்டார் எடுத்து கிரிக்கெட் விளையாட மாட்டாரு. ஒரு மனுஷன் கிரிக்கெட் பேட் எடுத்து கிட்டார் வாசிக்க மாட்டாரு. பியானோ எடுத்து கிட்டார் வாசிக்க மாட்டாங்க. பியானோ எடுத்து பியானோ தான் வாசிப்பாங்க. it is properly made for that particular purpose. we have tennis racket. நம்ம வீட்ல இருக்க tennis racket எதுக்கு? மோஸ்டா கொசு அடிக்கிறதுக்கு. we use the tennis racket to hit mosquitoes at home, but purpose of the tennis racket is not to kill mosquitoes. It is mostly seen in India. இந்தியாவுல தான் mosquito racket எல்லார் வீட்லயும் இருக்கும். எதுக்கு? it is to kill mosquito, but we don't use it for playing tennis. The primary purpose of a tennis racket is to play tennis. And the primary purpose காகத்தான் இங்க எஸ்ரா சொல்லும் பொழுது he consecrates certain things and certain people for that particular ministry to be fulfilled and nothing else. அந்த வேற எந்த காரியத்துக்காக அல்ல, அவர்களுக்கு சரியான ஒரு போதனை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். கடைசியாக அவருடைய வாழ்க்கையில பார்க்கிற முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால் he commits the people. That is in verse 29 and 30. 29-30 வாசிக்கும் பொழுது இவர்களை அர்ப்பணிக்கிறார். he commits them. அதுதான் 29-30ல நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்துக் கொள்ளுங்கள் என்றேன். he commits these people with certain responsibility. ஒப்பு கொடுத்து verse 30ல பாத்தீங்கன்னா நிறுத்தி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? they receive these selected people, the consecrated people, they receive the commitment that was entrusted to them. தங்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை, அந்த பொருட்களை, அந்த பொறுப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். It was committed to them when they start the heavenly journey.
a proper responsibility was given to them. They were given a commitment. ஒரு ஒப்புவித்தல், ஒரு அர்ப்பணம் அவருடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் அதை நிறைவேற்றுகிறார்கள். இந்த குணாதிசயமும் ஒரு தலைவனுக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. when we are fulfilling the responsibility in a group of people, நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய குழுவினர்ல, ஒருவேளை குடும்பமாக இருக்கட்டும், அல்லது சபையாக இருக்கட்டும், அல்லது தேசமாக இருக்கட்டும், ஒரு நகரமாக இருக்கட்டும், அல்லது எதுவாக இருக்கட்டும், எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, do we have these qualities, that 6 qualities that we find in the life of Ezra? எஸ்ராவின் வாழ்க்கையிலே நாம் பார்த்திருந்த இந்த 6 குணாதிசயங்கள், do we try as much as possible to gather the people? ஜனங்களை கூட்டி சேர்க்கின்ற பணியை நாம் செய்கின்றோமா? Are we concerned over the people? I cannot proceed this journey without him. I cannot proceed this journey without him or her. இவள் இல்லாமல், இவன் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட ஓட்டப்பந்தயத்தை நிறைவேற்றி ஓடி முடிக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா? மூன்றாவதாக, do we give the proper counsel, doing what to be done at what time? எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டும் என்பதற்கான தேவனுடைய ஞானத்தை பெற்று சரியான ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறோமா? நான்காவதாக, do we have a proper commanding, சரியான கட்டளை கொடுக்கிறவராக இருந்து உபவாசத்தை கூறுவிக்கிறார். எதற்காக? ராஜாட்ட கேட்க மாட்டோம், but we are going to approach the throne of grace. ஐந்தாவதாக, we are going to consecrate few people for ministry. தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக சிலரை செட் அபார்ட் பண்ண போகிறோம், பிரித்திருக்க போகிறோம், தனித்து வைக்க போகின்றோம். குரூப் ஆஃப் 5000 இருக்கிறார்கள். 5000க்குமே செஞ்சு நீங்க எல்லாம் ஆளாளுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க எல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்படி அல்ல. ஒருத்தவா நீ you are responsible for the table cleaning, another person responsible for sweeping, another person responsible for something else. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பொறுப்புகளை ஒப்படைத்து he or she needs to be set apart for that purpose. ஒருத்தன் சுமக்க வேண்டும், ஒருவன் அந்த அந்த துணிகளை எல்லாம் அந்த பனிமுட்டுகளை அவன் கவர் பண்ண வேண்டும், இன்னொருத்தன் சுமக்க வேண்டும், இன்னொருத்தன் முன்னாடி நடக்கணும், இன்னொருத்தன் வண்டி ஓட்டணும். another needs to take up the bullock cart. இப்படிதான் ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. Consecration has to be there. ஆறாவதாக, they need to be committed into the hands of God. At the same time, certain responsibilities to be committed as a final quality. இந்த குணாதிசயம் ஒரு தலைவனாக, தேவனை வழிநடத்தக்கூடிய மேய்ப்பனாக, அல்லது ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பராக, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய ஒரு மேய்ப்பராக, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இன்றைக்கே நாம் பார்த்தது, when they started the journey of faith, விசுவாசத்தினுடைய ஒரு அணிவகுப்பை அவர்கள் நிறைவேற்றி கொண்டு முன்னேறி செல்லும் பொழுது அவர்களுக்கு முதலாவதாக இருந்தது the remnant had returned back. மீதம் இருக்கக்கூடிய ஜனங்கள் திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த நேரத்திலே அவர்களுக்கு ஊன்றுகோலாக, அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது the encouragement, the empowering factor is the leadership that they have. Whenever there is a good leadership, there is always good people. அதை கொட்டேஷனாக கூட ஒருத்தர் சொல்லியிருக்கிறார்கள், a nation will always receive, or மாத்தி சொல்றேன் நினைக்கிறேன், நான் அந்த கொட்டேஷன் அடுத்த வாரம் அடுத்த முறை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஜனத்திற்கும் அந்த ஜனத்தினுடைய குணாதிசயத்திற்கு ஏற்ற வண்ணமாகத்தான் தலைவர்கள் கிடைக்க பெறுவார்கள். அது போலதான் இங்கே எஸ்ராவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜெபிக்கிற, அதே போல ஆலோசனை சொல்லக்கூடிய, தேவ ஞானத்தை பெற்று ஜனங்களை பிரித்தெடுத்து ஊழியத்திற்கென்று அமர்த்துகின்ற பணியை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவனாக அவர் செயல்படுகிறார். He was a committed leader. அதனாலதான் இந்த ஜனங்கள் ஒரு விக்டோரியஸாக தங்களுடைய விசுவாசத்தை ஓட்டப்பந்தயத்தை ஓடி திரும்ப வருகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்தோம். ஆகவே இதற்கு மீதமுள்ள விஷயத்தை வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் அதை நாம் சிந்திப்போம். தேவன் தாமே நமக்கு இவைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.